ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுமிதா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் இந்த நியூ இயருக்கு நான் லஞ்சுக்காக என்னெல்லாம் ஸ்பெஷலாக சமைச்சேன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூ இயர் லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணியும் சிக்கன் 65யும் பண்ணியிருந்தேன். இந்த ரெண்டு ரெசிபியும் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சிக்கன் 65க்கு மசாலா போட்டு வச்சிடலாம். நான் சிக்கன் 65 செய்கிறதுக்காக 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நம்ம சிக்கன் கடையிலேயே சிக்கன் 65 மசாலா விற்பாங்க. நீங்கள் அந்த மசாலா வாங்கி சிக்கன் 65 செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அந்த கடையில் வாங்கினா ஒரு பேக்கெட் சிக்கன் மசாலாவை அப்படியே சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் எந்த கரம் மசாலா தூள், மிளகாய் தூள் வேறு எதுவுமே சேர்க்கல. இது மட்டுமே சேர்த்தா போதும், சிம்பிளாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் கூட இருக்கட்டும். நம்ம எவ்வளோ நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பிரியாணி செய்கிறதுக்காக சிக்கனை ரெடி பண்ணிக்கலாம். நான் பிரியாணிக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கனையும் நல்லா கழுவி எடுத்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு சிக்கன் 65 மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணி செய்யும்போது இந்த மாதிரி மசாலா சேர்த்து ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா சிக்கன் பிரியாணி ரொம்ப உதிரியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சிக்கனை லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு தான் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 1/4 ஹவர் வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்காக 1.5 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கனை முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனை ஒரு 2 நிமிஷத்துக்கு பொரிச்சு எடுத்தால் போதும். ஒரு 50% குக் ஆனால் போதும். நம்ம அதுக்கப்புறமா சிக்கன் பிரியாணி செய்யும்போதும் வேக வைக்க போகிறோம். அதனால பாதி அளவு குக் ஆனதுக்கப்புறமா இந்த சிக்கனை நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான சிக்கனை பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் அதே எண்ணெயில் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதில் 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்குறமோ அந்த அளவுக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கோல்டன் கலர் வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூளை கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்குங்க. இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுலேயே நான் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளி 3 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. தக்காளி நல்லா மசீர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நான் இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புதினாவும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நான் பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை ஒரு 20 நிமிஷம் முன்னாடியே நல்லா கழுவி ஊற வச்சுருந்தேன். 1 கப்புக்கு 1.25 2 கப் வரைக்கும் தண்ணி வைக்கலாம், சரியாக இருக்கும். நான் 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு எப்போவுமே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு எக்ஸ்ட்ராவே போடுங்க. அப்போ தான் பிரியாணி செஞ்சு முடிக்கும் போது டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அது சிக்கனையும் சேர்த்துக்கலாம். அரிசியும் சிக்கனும் சேர்த்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. இந்த அளவுக்கு பாதி வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லெவல் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம் வச்சுட்டு மூடி போட்டு தம் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அரிசி இந்த அளவுக்கு மேலே வந்ததுக்கப்புறமா தான் நம்ம தம் போடணும். 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி தம் போட்டதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள், பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். சப்போஸ் பிரியாணி உங்களுக்கு வேகலை, இன்னும் கூட வேகணும்னு தோணுச்சுன்னா லோ ஃப்ளேம்லேயே தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு தம் போடுங்க. பிரியாணி சூப்பராக வெந்து உதிரியாக ரெடி ஆகி வந்திருக்கும். இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சிக்கன் 65 பண்ணிடலாம். சிக்கன் 65 பண்ணுறதுக்காக நம்ம ஏற்கனவே மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த சிக்கனில் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எப்போ சிக்கன் 65 செஞ்சாலும் நீங்கள் வேறு எந்த ஃப்ரை பண்ணாலும் கூட மசாலா சேர்த்து ஊற வச்சதுக்கப்புறமா எப்போ ஃப்ரை பண்ண போகிறோமோ அப்போ மட்டும் நீங்கள் ஃப்ளார் சேர்த்துட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும்.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சிக்கனை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது எப்போவுமே நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா சிக்கனை எடுத்துடலாம். இப்போ சிக்கன் 2 பக்கமும் நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ நான் இந்த சிக்கன் எல்லாத்தையும் எடுத்துடுறேன். இப்போ மீதி இருக்க சிக்கனையும் நான் அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்ட்டான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் 65 செஞ்சிங்கன்னா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா ஜூஸியாகவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிக்கன் பிரியாணியும் சிக்கன் 65 பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். பிரியாணி பாருங்கள் நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்கன் பிரியாணியும் இந்த சிக்கன் 65 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.